அறிவியல், சயின்ஸ். 61. கூற்று காரணம், அசர்ஷன் ரீசன். கூற்று, பிறை எனும் சொல் நிலவு பாதிக்கு குறைவாக வெளியூட்டப்படுவதை குறிக்கிறது. காரணம், நிலவு புவிய வலம் வருகிறது. சரியான விடை 3. கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம், பிறை கிரசென்ட் என்பது நிலவின் பாதிக்கும் குறைவான பகுதி சூரியனால் வெளியூட்டப்பட்டு நமக்கு தெரிவதை குறிக்கும். இது கூற்று சரி. நிலவின் வெவ்வேறு கலைகள் ஃபேசஸ் உருவாவதற்கு காரணம், அது பூமியை சுற்றி வருவதால் சூரிய ஒளி அதன் மீது படும் கோணம் மாறுவதே ஆகும். எனவே காரணமும் சரி, அது கூற்றை விளக்குகிறது. 62. பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோவிங். சரியான விடை 4. ID 2C 3A 4B. விளக்கம். 1. வானியல் அலகு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் 1.4968 கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள சராசரி தூரம். 2. ஒளி ஆண்டு லைட் இயர் 9.4610 கிலோமீட்டர் ஒளி ஓராண்டில் பயணிக்கும் தூரம். 3. விண்ணியல் ஆரம் பார்செக் 3.2615 ஒளி ஆண்டு. 1 பார்செக் என்பது சுமார் 3.26 ஒளி ஆண்டுகள். 4. 1 PC பார்செக் இன் கிலோமீட்டர் 3.0910 கிமீ. 63. தொலைநோக்கி ஒளியின் நேர்கோட்டு பண்பு அல் ஹசன் ஹயத்தம் டெலிஸ்கோப் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அல் ஹஜன் ஹேத்தம். சரியான விடை 1. ஹான் லிப்பர்ஷே ஹன்ஸ் லிப்பர்ஷே. விளக்கம், அல் ஹசன் ஹயத்தம் ஒளியின் நேர்கோட்டு பண்பை கண்டுபிடித்தார். அதேபோல் தொலைநோக்கியை ஹான் லிப்பர்ஷே கண்டுபிடித்தார். 64. புவிமைய கோட்பாட்டில் மையத்தில் அமைவது in the geocentric model the center is. சரியான விடை 3. பூமி எர்த். விளக்கம், புவிமைய கோட்பாட்டின்படி ஜியோசென்ட்ரிக் மாடல் பிரபஞ்சத்தின் மையத்தில் பூமி அமைந்துள்ளது. 65. சூரிய மண்டலத்தின் சராசரி வேகம் the average speed of the solar system is. சரியான விடை 1.828000 கிமீ மணி. விளக்கம், நமது சூரிய மண்டலம் பால்வழி விண்மீன் திரளின் மையத்தை சுற்றி வருகிறது. அதன் சராசரி வேகம் மணிக்கு சுமார் 82.800 கிலோமீட்டர் ஆகும். 66. கிரகணம் தோன்ற காரணம் the reason for the occurrence of an eclipse is. சரியான விடை 2. ஒளியின் நேர்கோட்டு பண்பு ரெக்டிலினியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட். விளக்கம், ஒளி நேர்கோட்டில் பயணிப்பதால் ஒரு வான்பொருள் மற்றொரு வான்பொருளின் மீது நிழலை உருவாக்கும் போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன. 67. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது a collection of billions of stars is. சரியான விடை 2. விண்மீன் திரள் கேலக்சி. விளக்கம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வாயு மற்றும் தூசி மண்டலங்கள் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு விண்மீன் திரள் அல்லது கேலக்சி எனப்படும். 68. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. Select the correct statement from the following. சரியான விடை 1, A, B மற்றும் 3. விளக்கம், OA முழு நிலவு நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றும். சரி. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கும். OB சூரியன் மேற்கில் மறையும் அதே வேளையில் கிழக்கில் நிலவு தோன்றும். இது முழு நிலவு நாளில் சரி. OC புவி சூரியனை சுற்றி வருவதால் இரவு பகல் தோன்றுகிறது. தவறு. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ரொட்டேஷன் இரவு பகல் தோன்றுகிறது. O எனவே A மற்றும் B சரியானவை. விருப்பங்கள் 1 மற்றும் 3 இரண்டும் A, B என உள்ளன. 69. புவி, நிலவு மற்றும் சூரியன் 90 கோணத்தில் இருக்கும் பொழுது. நிலவானது when the earth, moon and sun are at a 90 angle, the moon appears as. சரியான விடை 2. அரை நிலவாக தோன்றும் will appear as a half moon. விளக்கம்,
பூமி, நிலவு, சூரியன் ஆகியவை 90 சர் கோணத்தில் இருக்கும்போது முதல் மற்றும் மூன்றாம் கால் பகுதி நிலவுகள் ஏற்படும். அப்போது நாம் நிலவின் பாதி ஒளியூட்டப்பட்ட பகுதியை பார்க்கிறோம். இது அரை நிலவு என அழைக்கப்படுகிறது. 70 தவறான எண்ணையை தேர்வு செய்க. செலக்ட் தி இன்கரெக்ட் பேர். சரியான விடை 1. வியாழன் 34 நிலவுகள், ஜூபிட்டர் 34 மூன்ஸ். விளக்கம்: வியாழனுக்கு தற்போது 95க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருப்பதாக அறியப்படுகிறது. 34 என்பது தவறான, பழைய எண்ணிக்கை. மற்ற இணைகள் சரியானவை. 71 கூற்று காரணம் அசர்ஷன் ரீசன். கூற்று: பெட்ரோலிய பொருள்களை பின்னக்காய்ச்சி வடித்தலின் பொழுது கிடைக்கும் விளைபொருள்களே செயற்கை இழைகள் ஆகும். காரணம்: செயற்கை இழைகளின் மட்கும் தன்மை குறைவு. சரியான விடை 4. கூற்று தவறு, காரணம் சரி. விளக்கம்: செயற்கை இழைகள் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களிலிருந்து வேதியியல் செயல்முறைகள் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை பின்னக்காய்ச்சி வடித்தலின் நேரடி விளைபொருள்கள் அல்ல. எனவே கூற்று நுட்பமாக தவறானது. செயற்கை இழைகள் மட்கும் தன்மை அற்றவை அல்லது மிகவும் மெதுவாக மட்கும் தன்மை கொண்டவை. எனவே காரணம் சரி. 72 ரெசின் குறியீட்டின் அடிப்படையில் பொருத்துக. மேட்ச் பேஸ்ட் ஆன் த ரெசின் கோட். சரியான விடை 2. I, 2B, 3D, 4A. விளக்கம்: 1. 01 பெட் சி பாலியஸ்டர் பாலியஸ்டர். 2. 03 PVC பி வைனைல் வைனல். 3. 04 LDBE டி செயற்கை புற்கள் artificial grass is often made of pay. 4. 06 PS A தெர்மோகோல் தர்மோகால் ஸ்டைரோஃபோம். 73 கால்நடை கழிவுகள், மருத்துவக் கழிவுகள், எரித்தல், கேட்டில் டங், மெடிக்கல் வேஸ்ட், இன்சினரேஷன். சரியான விடை 4. இயற்கை உரம், நேச்சுரல் ஃபர்டிலைசர். விளக்கம்: மருத்துவக் கழிவுகளை அகற்றும் ஒரு முறை எரித்தல் ஆகும். அதேபோல் கால்நடை கழிவுகளை அகற்றி பயன்படுத்தும் ஒரு சிறந்த முறை அதை இயற்கை உரமாக மாற்றுவது. 74 BLA என்பது BLA is a. சரியான விடை 2. வெப்பத்தால் இளகும் நெகிழி, தெர்மோபிளாஸ்டிக். விளக்கம்: BLA பாலி லாக்டிக் அமிலம் என்பது ஒரு மக்கும் தன்மை கொண்ட வெப்பத்தால் இளகும் நெகிழி, தெர்மோபிளாஸ்டிக் ஆகும். அதாவது அதை மீண்டும் மீண்டும் சூடாக்கி குளிர்வித்து வடிவத்தை மாற்ற முடியும். 75 கண்ணாடி தயாரிக்க பயன்படாத வேதிப்பொருள் எது? Which chemical is not used to make glass? சரியான விடை 1. மக்னீசியம் கார்பனேட், மக்னீசியம் கார்பனேட். விளக்கம்: பொதுவான கண்ணாடி தயாரிக்க சிலிக்கா, மணல், சோடியம் கார்பனேட், சலவை சோடா மற்றும் கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்புக்கல் ஆகியவை முக்கிய பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மெக்னீசியம் கார்பனேட் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை. 76 பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. செலக்ட் தி ஓட் ஒன் அவுட். சரியான விடை 2. ரேயான் ரேயான். விளக்கம்: நைலான், பாலியஸ்டர் மற்றும் அக்ரிலிக் ஆகியவை முழுவதுமாக பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் செயற்கை இழைகள். ரேயான் என்பது மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு அரை செயற்கை செமிசிந்தேட்டிக் இழை ஆகும். 77 பின்வருவனவற்றுள் மிக வலிமையான செயற்கை இழை எது? Which of the following is the strongest synthetic fiber? சரியான விடை 2. நைலான் நைலோன். விளக்கம்: கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் நைலான் அதன் அதிக வலிமை, நீட்சித்தன்மை மற்றும் ஆயுள் ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது. பட்டு மற்றும் பருத்தி இயற்கை இழைகள். 78 பின்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். சரியான விடை 3. A, C. விளக்கம்: OA பிளாக்ஸ் பிளாக்ஸ் என்பது விலங்குகளிடமிருந்து பெறப்படும் இயற்கை இழை ஆகும். தவறு. இது ஆளி செடியிலிருந்து பெறப்படும் தாவர இழை. OB
பருத்தி ஓர் இயற்கை இழை ஆகும். சரி. ஓசி பலபடிகள் இணைந்து ஒற்றைப்படிகள் உருவாகிறது. தவறு. ஒற்றைப்படிகள் மோனோமர்ஸ் இணைந்து பலபடிகள் பாலிமர்ஸ் உருவாகின்றன. ஓ எனவே ஏ மற்றும் சி தவறானவை. 79 பின்வருவனவற்றுள் ஒற்றைப்படி எது? Which of the following is a monomer? சரியான விடை 4 வைனைல் குளோரைடு வைனைல் குளோரைடு. விளக்கம் பாலிவைனைல் குளோரைடு பாலிவைனைல் குளோரைடு என்பது ஒரு பலபடி பாலிமர். அதன் ஒற்றைப்படி மோனோமர் வைனைல் குளோரைடு ஆகும். 80 தவறான இணையை தேர்வு செய்க. Select the incorrect pair. சரியான விடை 1 கண்ணாடி இழை கரிமப் பொருள்கள் கிளாஸ் ஃபைபர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். விளக்கம் கண்ணாடி இழை என்பது சிலிக்கா போன்ற கனிமப் பொருட்களிலிருந்து இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தயாரிக்கப்படுகிறது. கரிமப் பொருட்களிலிருந்து அல்ல. மற்ற இணைகள் சரியானவை.